இப்போதான் கான்சிட்டி படம் பார்த்தோம், ஹரிஷ் பிரதர் டைரக்ஷன்ல. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஃபுல் ப்ராப்பரா ஒரு ஜாலியா விஷயங்கள், ஒரு தப்பு பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு சொல்ற ஒரு படம். அர்ஜுன் தாஸ் எல்லாருமே ரொம்ப, யோகி பாபுன்னு, அப்புறம் ரவிகர்சி மேம், அப்புறம் ஆனாபென் எல்லாருமே பியூட்டிஃபுல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. மியூசிக், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பரா இருந்தது. ஒரு 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 கான்செப்ட் எடுத்து அதை இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மொத்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இட்ஸ் a very interesting film. Please do watch it. Thank you. நாங்களாம் இப்போ கான்சிட்டி படம் பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வந்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கான்சிட்டி ஹரிஷோட டைரக்ஷனில் அர்ஜுன் தாஸ் சார் நடிச்சிருக்காங்க, அனாபென் நடிச்சிருக்காங்க. அவனோட ஹரிஷோட ஓன் ப்ரொடக்ஷன். ரொம்ப நல்லா இருந்தது படம். என்கேஜிங்காக, ரொம்ப என்ன சொல்றது, த்ரில்லிங்காக என்கேஜிங்காக போயிட்டு வந்தது. ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தை பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீக்கெண்ட் வந்து டெஃபினட்டாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கு? ஸோ மூவி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோகி பாபு சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ மூவி டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருக்கு. ஸோ டூ வாட்ச் இன் தியேட்டர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்யூ. இட் வாஸ் அ வெரி ரிஃப்ரெஷிங் மூவி. அதாவது வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களை வந்து ஒரு மாதிரி இது வரைக்கும் வந்து பார்த்துருப்போம். ஆனாபென் நம்ம எல்லாருக்குமே தெரியும், லைக் ரொம்ப சீரியஸாக ரொம்ப பயங்கரமாக நடிக்கிற ஒரு ஆள். அண்ட் இவங்களெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ரோலில் பார்த்ததே வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. அண்ட் டைரக்டர் ஹரிஷ் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். ஸோ ஹிஸ் புட் அ லாட் ஆஃப் தாட் இன் டு த மூவி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சது. ஸோ த இமோஷன்ஸ், த காமெடி, த கைண்ட் ஆஃப் லைக் ஒரு எப்படி சொல்றது, அவ்வளோ ஒரு பிரெயின் சைல்டாக ஒன்றத்தை வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சது. அண்ட் இட் இஸ் ஸோ குட். அண்ட் ஐ thoroughly enjoyed it. And Yogi Babu sir was something else in the movie. And it's a big star cast. It was so good to see everyone in the movie. And I think everybody would enjoy. அதாவது ஃபேமிலியோட எல்லாருமே, குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக ஒருத்தங்களை ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வடிவுக்கரசி அம்மா தான். பிரிச்சுட்டாங்க. அவங்க வர சீன் எல்லாமே ஒரே பிளாஸ்டாக இருந்தது. வி ஆல் thoroughly enjoy. அண்ட் ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னராக கண்டிப்பாக கான்சிட்டி இருக்கும். தேங்க்யூ. கான்சிட்டி பார்த்தேன், பயங்கரமாக இருந்துச்சு படம். எனக்கு வந்து ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து காமெடிஸாக ரொம்ப ரசிச்சேன் நான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் காமெடிஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த அவங்க வேலை பார்க்குறது, அந்த எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான படமாக இருக்கும். கம் செக் இட் அவுட். தேங்க்யூ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். கான்சிட்டியோட ப்ரீமியர் இப்போ தான் முடிச்சுட்டு வெளியில் வரேன். பயங்கர ஒரு ஃபன் ரைடான ஒரு படம். காமெடிலாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு சார் அண்ட் மேமோட காமெடி, அவங்களோட காம்பினேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு காம்பினேஷன் அது. ஒரு அம்மா சன்னோட காம்பினேஷன், அவங்களோட காமெடியே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி அர்ஜுன் ஹேஸ் டன் அ ரியலி குட் ஜாப். மொத்த படமுமே வந்து ஏதோ ஒரு இடத்துல ட்விஸ்ட் வந்துட்டே இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மெயினாக காமெடி வந்து ஒரு பக்கம் ஒரு சீரியஸான ஒரு விஷயம் போனாலும் ஒரு பக்கம் காமெடி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சோம், என்ஜாய் பண்ணோம். ஐ கெஸ் இது ஃபேமிலியாக எல்லாருமே வந்து அழகாக இது பார்க்குற ஒரு படம். And I'm wishing the team all the very best. So yes, please ஃபேமிலியாக எல்லாரும் வந்து இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காமெடி எல்லாமே ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கான்சிட்டி ப்ரீமியர் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். இட்ஸ் அன் அப்சல்யூட்லி ஃபன் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஃபேமிலியோட போனால் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹியூமர் தான் நிறைய இடத்துல மனசு விட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு வர அளவுக்கு இட்ஸ் அ ஃபன் ஃபில்ம். அர்ஜுன் ஹேஸ் ஆல்சோ டன் அ வெரி டிஃப்ரெண்ட் ரோல். இது வரைக்கும் ஒரு ஆங்க்ரி யங் மேனாக தான் அவரை பார்த்துருக்கோம். பட் இன் திஸ் ஹீஸ் டன் அ ரியலி ஃபன் ஹைஸ்ட் ஃபில்ம். எல்லா ஆக்டர்ஸுமே, ஆனாபென், எவ்ரிபடி ஹஸ் டன், வடிவுகர்சி அம்மா, யோகி பாபு சார் எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யோர் ஃப்ரைடே on 26th is sorted. It's a lot of fun. It's a lot of laughter. I hope all of you enjoy. Thank you. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் கான்சிட்டியோட ஷோ பார்த்துட்டு வரேன். சூப்பர் மூவி. ரொம்ப சிரிச்சு எனக்கு இங்கே வந்து பேசுறதுக்கே வாய் வலிக்குது. இட்ஸ் அ சூப்பர் என்டர்டெய்னர். ஃபேமிலியோட தியேட்டருக்கு போய் பாருங்க. இட்ஸ் கமிங் அவுட் on the 26th. ஸோ ஃபுல்லாக லாவ்ஸ் அண்ட்
ஹியூமர் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் கோ டு தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் த மூவி. இட்ஸ் கமிங் அவுட் ஆன் 26th அண்ட் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் கிஷோர் ராஜ்குமார், கோயம்புத்தூர் மாப்பிளோட டைரக்டர் ஹீரோ. இப்போ கான்சிட்டி ப்ரீமியரில் தான் வந்து பார்த்துட்டு வரேன். ஆனாபென் அண்ட் அர்ஜுன் தாஸ், யோகி பாபு வடிவபட்சமாக பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் சுரேராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான கான்சிட்டின்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு டார்க் ஹியூமரான படமாக இருக்குது. கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அந்த வடிவுக்கார செம்மா எஸ்பெஷலி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஏஜுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யோகி பாபன் அண்ட் வடிவுக்கார செம்மா காம்பினேஷன் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. அர்ஜுன் தாஸ் ப்ரோக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜானர்ஷிப் ஃபிலிமாக இருக்கும். டெஃபினட்டாக எல்லா தேட்டருக்கு வந்து பார்க்கலாம். ஆனாபென் அண்ட் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் டு சினிமாட்டோகிராஃபர் அண்ட் ஷாண்டோல்டன் பேக்ரவுண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. ஆனாபென் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியாவுக்கு. ப்ரீமியர் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான படமாக தான் வந்திருக்கு. தேட்டரில் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ப்ரெஸ் ஷோலேருந்து சரி, ப்ரீமியர் ஷோலேருந்து சரி ரொம்ப ஹாப்பியாக வெளியே வராங்க தியேட்டர்லேருந்து. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ, பிக் தேங்க்யூ டு ஹரிஷ் இந்த படத்துக்காக அண்ட் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ ஹரிஷ், ஆல் தி வெரி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். கான்சிட்டி ப்ரீமியரில் இருக்கோம். இந்த படம் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப உழைப்பை போட்டு ஒரு டீமாக பண்ணியிருக்கோம். இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்குறதுக்கு ப்ரீமியரோட ரெஸ்பான்ஸ் மாதிரி இல்லை. ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் ஒரு பெரிய ஹீரோ படத்தோடைய ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் முக்கியமாக வாழ்த்த நினைக்கிறது ஹரிஷ் சுரேராஜ். அவர் வந்து இந்த படத்தை டைரக்ட் மட்டும் பண்ணல, பணமும் போட்டு ப்ரொடியூஸும் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஐ ஹவ் சீன் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் அவர் எப்படி இந்த படம் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். நடித்த எல்லாருக்குமே, அர்ஜுன், ஆனாபென், சதா எல்லாருக்குமே, சார் உங்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஸோ ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் நாட் டு மென்ஷன் ஃபாக்ஸி அண்ட் அருள்தாஸ், அருள் மோசஸ் அண்ட் அருள்தாஸ் சார், எவ்ரி ஒன். நிறைய பேர் இங்கே இல்லை, பட் இருந்தாலும் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ கிரேட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த தியேட்டர்ஸ்க்கும் வந்து உங்களை சந்திக்க போகிறோம். ஸோ இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக கான்செர்ட்டியை தவறாமல் போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓவர்வெல்மிங்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹரிஷோட தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ட்ரஸ்ட் பண்ணி இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் ஐ ஹேட் ஸோ மச் ஃபன் வித் த காஸ்ட் அண்ட் க்ரூ. அர்ஜுனுக்கும் இது ஒரு செலிப்ரேட்டரி டே. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஃபார் மேக்கிங் திஸ் இன்க்ரெடிபிளி ஃபன். அண்ட் தேங்க்யூ மீடியா, உங்களோட சப்போர்ட்காகலாம் இப்போ நாங்கள் இங்கே இருக்க. தேங்க்யூ ஸோ மச். தமிழ் படம் இதான் நான் முதல் பண்ண படம். ஐம் வெரி ஹாப்பி. வெரி சேலஞ்சிங்காக இருந்தது. ரொம்ப டஃப் கண்டிஷன்ஸில் பண்ணது. ஹரிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு, நம்மளால கூட ரொம்ப கஷ்டப்பட்டு, ஹவு டு புட் இட், ரொம்ப கஷ்டப்பட்டார். நாங்கள் கூட கஷ்டப்பட்டோம். இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் ஃபார் த ஃபில்ம். I'm not used to this, so I don't know. Thanks Harish, thanks everyone. Arjun was a great person to work with. Yogi Babu sir, Anaben, Sada, Bharat. I think I'll remember each one of these people I worked with in this film for the simple reason that we all enjoyed it, like really. Thank you. ஸோ ஹாய், தேங்க்யூ. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. நான் ட்ரெய்லர் லான்ச் போய் சொன்ன மாதிரி தான். ஸோ ரொம்ப சப்போர்ட் எதிர்பார்த்தேன். பட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து லைக் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் தியேட்டரில் பார்த்து ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், நான் இந்த படத்தோட டிஓபி. நான் இந்த படம் ஜாலியாக தான் பண்ணேன். ஹரிஷனோட 1 year ஆஃப் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் வந்து இப்போ பே ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர். கான் சிட்டி ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹரிஷ் ப்ரோ தான் எல்லாத்துக்குமே காரணம். இதுக்கு அவர் தான் ப்ரொடியூசர், ரைட்டர், டைரக்டர் எல்லாமே. அப்புறம் எப்படி சொல்கிறது, ஒரு லக்கி பாஸ்கர் படம் பார்த்து ஒரு எஃபெக்ட் இருந்தது, அந்த மாதிரி டபுள் மடங்கு இருந்தது ப்ரோ. உண்மையுமே வந்து சூப்பராக எடுத்திருந்தீங்க. ஒவ்வொரு கேரக்டராக இருந்தாலும் சரி, எல்லாமா இருந்தாலும் எல்லாரையும் வந்து கரெக்டாக காமிச்சு ஒரு மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. அடுத்த வருஷம் உங்களை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அர்ஜுன் தாஸ் ப்ரோ, உண்மையானே சொல்கிறேன், இந்த படத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ப்ரோ, டேக் ஆஃப் தான். சூப்பராக இருந்துச்சு. அண்ணன் உங்கள் மியூசிக் தானே வேறு லெவலு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். இல்லை ஒரு சின்ன பாட்டாக என்னையும் சேர்த்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சொல்லு என்ன சொல்ல போற? ஆக்சுவலி இவன் இந்த படம் டெபியூ, கூட இந்த படம் டெபியூ தமிழ்ல. ஸோ இவனோட தான் நான் வந்திருக்கேன். என்னென்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், புரியல. இவன் மாதிரி தான் இருக்கு. நான் சொல்றா, சொல்லு. படம் நல்லா இருக்கா? போதும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கான் சிட்டி ஒரு பயங்கர தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள படம். ஸோ ஹரிஷோட டெபியூ ஃபிலிம், அப்புறம் தாஸ், அப்புறம் ஆனபன். ஸோ ஹோல் டீம் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பாருங்கள். 26th வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ எங்கள் டீம் எல்லாருக்கும் வந்துட்டு நாங்களே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு தியேட்டரில் பார்த்து எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்கள், ட்வீட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்துலேயும் ஸ்டோரியாக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை. ஸோ படத்தை இன்னும் பெருசாக கொண்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர். கண்டிப்பாக படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் எடிட்டராக இந்த படம் தான் வருது. ஆடியன்ஸோட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. தேங்க்யூ. ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணுங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ.